ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒன் பீஸோட மங்கா சாப்டர் 1115ஓட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இந்த சாப்டர் படித்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சு, இந்த ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் கேட்டதுன்னா சத்தியமாக சொல்கிறேன், டு பி ஹானஸ்ட்டாக எனக்கு சர்ப்ரைஸே ஆகலை. இப்போ உள்ள சாப்டர் ஏன் இப்படி எனக்கு தெரில, ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த சாப்டர் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தோண மாட்டுது. ஏன்னா வெகாபங்க் 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு ஒன்றா. அவர் இந்த வேர்ல்டு சிங்காக போகிறதுன்னு சொன்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நியூவாக இருந்துச்சு கேட்க. ஆனால் இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே ஆல்ரெடி அஸ்யூம் பண்ண மாதிரி தான் இருக்குது. பெருசாக பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்கிற மாதிரி இல்லை. அந்த வாய்டு செஞ்சுரியில் நடந்த இந்த வாரை பற்றி சொல்கிறாங்க. அங்கே ஜாய் பாய் டிஃபீட் ஆனது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி மட்டும்தான் ரிவீல் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் கூட பரவாயில்ல. ஒரு சாப்டரில் கொஞ்சம் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த சாப்டரில் ரியாக்ஷனை மட்டுமே கவர் பண்ணுறாங்க. அங்கே உள்ள எல்லாத்தோட ரியாக்ஷனுமே, உலகத்தில் உள்ள எல்லாரோட ரியாக்ஷன் மட்டுமே கவர் பண்ணுறாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பாதி சாப்டரும் ஓடிடுது வேறு. அந்த எக்கடில் 5 எல்டர்ஸ் வரும்போது அந்த எல்டர்லாம் ஃபைட் போடும்போதெல்லாம் அந்த சாப்டர் சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் விட்டதுலேருந்து அந்த ஏன்ஷியன் ரோபோட்டை எதுக்கு தான் கதையில் கொண்டு வந்தாங்கன்னு தெரில. ஒரு இடத்துல காட்டுறாங்க, ஒரு இடத்துல காட்ட மாட்டுறாங்க. இதுக்கு காட்டாமல் இருந்திருக்கலாமே. பேருக்குன்னு ஒரு சீனில் மட்டும் அந்த ஏன்ஷியன் ரோபோட்டை காட்டுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு டீட்டெயில்ஸும் அதை பற்றி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ உள்ள சாப்டர்லாம் ஏன் இப்படி ஸ்லோவாக வருதுன்னே தெரில. அடுத்த சாப்டராச்சும் எதிர்பார்ப்போம். என்னடா இப்படி சொல்கிறானேன்னு தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்புறம் ஒப்பீனியனில் சொல்கிறேன். எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை வர சாப்டர் ஃபுல்ஃபில் பண்ணலை. ஸோ அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் நான் இப்படி சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ வர சாப்டரு கரெக்டாக இருக்கா, இல்லை போதுமா, இல்லை நீங்கள் இன்னும் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த சாப்டர்லாம் பிடிக்கலையா இப்போ வர சாப்டர், அதை மட்டும் நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்க விடாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 4-5 சாப்டராக தான் நடக்குது. வேர்ல்டில் உள்ள எல்லோரும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வெகாபங்கோட வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. வெகாபங்கு போனிகிளிஃபை பற்றி ஏதோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, போனிகிளிஃப் ஹிஸ்ட்ரியோட ஒரு ரெக்கார்ட்ஸாக. அந்த போனிகிளிஃப்ஸ் எதை பற்றி பேசுதுன்னா, வேர்ல்டில் 900 இயர்ஸ் எகோ நடந்த ஒரு மாசிவ் பேட்டிலை பற்றி அந்த போனிகிளிஃப்ஸ் எல்லாம் பேசுதுன்னு மாதிரி வெகாபங்கு சொல்கிறான். அந்த மாசிவ் பேட்டில் வாய்டு செஞ்சுரி அப்போ நடந்துச்சான். அந்த மாசிவ் பேட்டில் யாருக்கெல்லாம் நடந்துச்சானா, 2 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கண்டெயின் பண்ண கிங்டம்ஸ்குள்ளே அந்த ஃபைட் நடந்துச்சு. அந்த 2 கிங்டம்ஸ்க்கும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெகாபங்கே சொல்கிறாரு, எனக்கு இவங்க 2 பேரில் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டுன்னு தெரில, எதனால் பேட்டில் பண்ணாங்க, அவங்களோட ஐடியாவும் எனக்கு தெரியலங்கிற மாதிரி வெகாபங்கு சொல்கிறாரு. அடுத்த மார்ஸு டென்டன் முஷி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கான்க்யூரர் ஹாக் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிட்டுருக்காரு. 5 எல்டர்ஸ்லேயே இவன் தான் ஏன் மாசாக இருக்காங்கிற மாதிரி நுஸ்ஜுரோ பங்க்ரக்கால பாதியாக ஸ்லாஷ் பண்ணி விட்டுறாரு. அண்ட் அந்த செராஃபின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸும் பண்ணி விட்டுறாரு. அகைன் வெகாபங்கு சொல்கிறாரு, ஜாய்பாயோட டிஃபீட்டு தான் வாய்டு செஞ்சுரியே எண்டாச்சாம். ஜாய்பாயோட டிஃபீட்டுக்கு அப்புறம் அந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு. அதை வாய்டு செஞ்சுரியை ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸும் பண்ணிட்டாங்க. அந்த வார்னால் இந்த வேர்ல்டே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டும் இதுவும் சேஞ்ச் ஆகிருச்சான். அதுவும் இல்லாமல் காண்டினென்ட்ஸும் நிறைய சேஞ்ச் ஆகிருச்சான். அந்த வார்னால் 900 இயர்ஸ் எகோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீல காண்டினென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூழ்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வேர்ல்டு சிங்கிங் இப்போ கிடையாது, முன்னாடியே நடந்திருக்குங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த வார்னால் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ரைஸ் ஆகி காண்டினென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மூழ்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வெகாபங்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காண்டினென்ட்டு மூழ்கினதோட சின்ன ஃப்ராக்மெண்ட்டில் தான் இப்போ எல்லோரும் வாழ்கிறாங்கங்கிற மாதிரியும் வெகாபங்கு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வார் இன்னும் எண்ட் ஆகலையாம். அதுவும் இல்லாமல் ஏன்ஷியன் வெப்பன்ஸ் எல்லாம் இந்த வாரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறதையும் சொல்கிறான் வெகாபங்கு. அகைன் எண்ட் ஆஃப் த சாப்டரில் இம்முவோட ஃபேஸை காட்டுறாங்க. அப்பாடா, இம்முவோட ஃபேஸை காட்டிட்டாங்கன்னு யாரும் சந்தோஷப்படாதீங்க. அகெயின் இம்முவோட ஷேடோஸை மட்டும்தான் காட்டியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் கடுப்பாகுது. நம்மளும் பார்த்துட்ருக்கோம், கடந்த எல்லா சாப்டராக இம்முவோட ஷேடோஸை மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி யார் சாமி இந்த இம்மு? அப்படி என்ன தான் இருக்குது அவள்கிட்ட, மேலா ஃபீமேலா? ஓகே கைஸ், இந்த சாப்டரை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸுங்கிறதுனால இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை ஃபுல் ஸ்பாய்லர்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இருக்கலாம்.
எனிவே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த சாப்டர் இப்போ வர சாப்டர்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ணிச்சா இல்லை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு எதிர்பார்க்குறீங்களான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனிவே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.